நான் ஊழியக்காரனா இருந்தா போல என்னுடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்கு சொல்லுங்க? அந்தரங்கம் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? அந்தரங்கம் இருக்கு. ஆனா அந்த அந்தரங்கத்தில் நன்மை படுத்து கிடக்கா இல்ல தீமை இடம் பிடிச்சிருக்கா என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்பதுதான் இந்த சுத்திகரிப்பின் ஆராதனை. அதனால சில வசனங்களை நான் என்ன சொல்றேன்னா, எந்த அளவுக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் இந்த ஒரே 2 வசனத்தை வச்சு நான் ஜெபத்தை முடிச்சு உங்களை அனுப்பலாம். ஏன் ஒவ்வொரு வசனமா கொடுக்கிறேன்னா, ஒவ்வொரு வசனமும் படிக்க படிக்க ஒவ்வொரு சோப்பு கட்டியை போட்டு தேய்க்கிற அனுபவம் நமக்கு வரும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு வசனமும் நமக்கு என்னது சொல்லுங்க? ஒவ்வொரு சோப்பு கட்டி போட்டு தேய்க்க தேய்க்க பாத்திரம் என்ன செய்யுது? பளிச்சானா சரி, ஓட்ட விழாம இருந்தா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாடசாலையில படிக்கிற மாணவனுக்கு அந்தரங்கம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? கல்லூரியில படிக்கிற மாணவி மாணவனுக்கு ஒரு அந்தரங்கம் இருக்கு. திருமண மாணவர்களுக்கு ஒரு அந்தரங்கம் இருக்கு. வயதானவர்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ரகசிய சீக்ரெட் லாக், அம்மாவுக்கு தெரியாத சீக்ரெட் லாக், கணவனுக்கு தெரியாத சீக்ரெட் லாக், பெற்றோருக்கு தெரியாத சீக்ரெட் லாக். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் லாக் நம்ம வாழ்க்கையில இருக்கு. ஒரு நாள் கர்த்தர் அதை உடைப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப எது அந்தரங்கத்தில் இருக்க கூடாது, எது அந்தரங்கத்தில் இருக்கணும் என்பதை இன்னைக்கு நீங்க விளங்கி கொண்டு ஜெபம் பண்ணி சுத்திகரிக்கப்பட்டு போகணும். அல்லேலூயா. அதற்கு எனக்கு நேரம் இல்லை, ஒரு சில காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. சரி, முதலாவது எது அந்தரங்கத்தில் இருக்க கூடாது? சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்தரங்கத்தில் என்ன இருக்க கூடாது? சங்கீதம் 98. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவோ எங்களுடைய அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது சத்தியம், எது நம்முடைய அந்தரங்கத்தில் இருக்க கூடாதுன்னா, ஆமென், பாவம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எது அந்தரங்கத்தில் இருக்கக்கூடாது? வசனம் சொல்லுதா, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை, சொல்லுங்க என்ன பாவங்களை பேசுங்க? எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். என்னுடைய பாவம், என்னுடைய தவறு, என்னுடைய குற்றம், என்னுடைய குறை, என்னுடைய துணிகரம் எங்க இருக்கக்கூடாது சொல்லுங்க? அந்தரங்கத்தில் பாவம் முதலாவது இருக்கக்கூடாது. திருவிருந்தெடுக்கிற பிள்ளைகள், அல்லேலூயா. என்ன நாளைக்கு எடுக்க போறீங்க? திருவிருந்து எடுக்க போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்கள் அந்தரங்கத்தில் பாவம் இருக்குமானால் இன்னைக்கு அந்த சீக்ரெட் லாக் உடைத்து அவைகள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்தரங்கத்தில் இருக்கிற பாவம் இங்க பாருங்க. ரகசிய பாவம், பப்ளிக் பாவம், அடுத்து ரகசிய பாவம். பப்ளிக் பாவம்னா எல்லாருக்கும் தெரிந்து செய்வது. ரகசிய பாவம், அந்தரங்க பாவம்னா என்ன? யாருக்கும் தெரியாமல் உள்ள பூட்டி வைத்திருப்பது. இந்த அந்தரங்கத்தில் இருக்கிற பாவம் எப்படி இருக்கு தெரியுமா? கசக்காது, தித்திப்பா இருக்கும். அந்தரங்க பாவம் எப்படி இருக்கும்? நீங்க பாருங்க, எல்லா சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் முன்னுக்கு ஓப்பனா தீனிடப்பாவை திறந்து அள்ளி தின்னுச்சுன்னா அதுல இருக்கிற டேஸ்ட்டுக்கும் அவர்தான் வர்றான்னு சொல்லி திருடி தின்றதுக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சு தின்றது டேஸ்ட் அதிகமா, திருடி தின்றது டேஸ்ட் அதிகமா? அனுபவம் பேசுது இல்லையா? யாருக்கும் தெரியாம செய்கிற பாவம் இனிமையா இருக்கும். 10 பேருக்கு முன்னால பப்ளிக்ல அடிக்கிற தம்முக்கும் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு கக்குசத்தையும் ரகசியமா விடுற என்ன இருக்கு? ரகசிய பாவத்தில் என்ன இருக்கு?
பரவாயில்லடா, ரொம்ப டேஸ்டா இருக்குடான்னு பாஸ்டர் சொல்றாரு, கொஞ்சம் செஞ்சுதான் பார்ப்போமே. தேவன் அதை ஒரு நாளைக்கு வெளிச்சத்தில். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, அவர் பைக்கில் போயிட்டே இருந்தாராம். திடீர்னு ஒரு கடை தெருவில் ஒரு சபை விசுவாசி நினைச்சான், டீ கடை தெருவில். அல்லேலூயா. பைக்கில் போன வாக்கில் ஹெல்மெட் போட்டு போனாரு. அது பாஸ்டரை பார்க்கல, இவர் பார்த்துட்டார். சோதரம் வண்டியை விட்டு கிட்ட போகும்போது பாஸ்டர் பார்த்துட்டார். வாயில என்ன இருக்கு தெரியுமா? சிகரெட். இழுத்துட்டாரு. புகையை என்ன செஞ்சிட்டாரு? இழுத்துட்டார். பாஸ்டரை பார்த்துட்டு சிகரெட்டை கீழே போட்டு காலில் நசிட்டார். வாய்க்குள்ள என்ன இருக்கு? புகை. இவர் போய் முன்னால நின்று, சோத்திரம் பிரதர், சோத்திரம் பிரதர், சோத்திரம் பிரதர். வாய் திறந்து என்ன செய்ய முடியல. ஒரு பயங்கர ஆளு. போகவே இல்லை. போனது வெளியே வரும் வரைக்கும் வச்சிருந்தாரு. வாய் மூடி இருக்கு, மூக்கால மட்டும் வெள்ளையா வருது. என்ன பிரதர், நீர் இல்லையே, வெக்க கால என்ன மூக்கால குறையா வருது, புகையா. அதுக்கப்புறம் இருமுன. இந்த மாசம் நீ கர்த்தருடைய பந்தியில திருவிருந்தெடுக்க. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். ஓப்பன் பாவம் இனிக்காது, அந்தரங்க பாவம் டேஸ்ட். நான் சொல்லல, ஆனி சொல்ல, பைபிள் சொல்லுது. அந்தரங்க பாவம் பொய்யா இருக்கும். வாசிங்க நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 9:17. மதீனனை நோக்கி திருட்டு தண்ணீர், வாசிமா வாசிமா, திருட்டு தண்ணீர் தித்திக்கும். என்னது? என்ன தண்ணி தின்னிக்குமா? திருட்டு தண்ணி. திருட்டு தண்ணி இனிக்கும். ஒத்துறோம். அல்லேலூயா. இதான் அந்தரங்க பாவம் இனிக்கும். என்னப்பா? எந்த தண்ணி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒண்ணு நம்ம வாழ்க்கையில் செய்கிற எல்லா தீமைகள். மதியினனே, திருட்டு தண்ணி தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். தான் வீட்டில் இருக்கிற மல்லிகைப்பூ வாசனை இல்லையா? பக்கத்து வீட்டில் இருக்கிற மல்லிகைப்பூவில் என்ன வருதா? நான் வீட்டு மல்லிகைப்பூவில் என்ன வரல? வாசனை இல்லை. பக்கத்து வீட்டு மல்லிகைப்பூல, தான் வீட்டு மல்லிகை மரம் வளர்ந்து சடைச்சி கொத்து கொத்தா கொத்து கொத்தா அழகா இருக்கும் போது இந்த வெங்கனாந்திக்கு எங்க யோசனை போகுது? பக்கத்து வீட்டு மல்லிகா மேலதான் யோசனை போகுது. தான் வீட்டு மல்லிகா வாசனை தெரியலையா? பக்கத்து வீட்டு மல்லிகா மன. யாராச்சும் மல்லிகா இருந்தா மன்னிச்சு, நான் பொதுவா பேசு. திருட்டு தண்ணி, திருட்டு பாவம், ரகசிய பாவம், அந்தரங்க பாவம் என்ன செய்தா? தித்திக்குது, இனிப்பா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில குறிப்பாய் நாளை திருவிருந்தெடுக்கிற விசுவாசிகளுக்கு அந்தரங்க பாவம் இருக்கவே கூடாது. அந்தரங்க அந்தரங்க திருட்டு சினிமா, திருட்டு சீரியல், திருட்டுத்தனமா சினிமா பாட்டு கேட்கிறது. இல்லையா? கர்த்தருடைய பாட்டை உன் காதுல கேள், கொள்ளாத வல்லமைகள் அலக்களிக்கப்பட்டு வெளியேறட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அந்தரங்கத்தில் இருக்க கூடாதது பாவம். அப்படின்னா என்ன இருக்கணும் சொல்லுங்க? அப்படி ஆப்போசிட்டா சொல்லுங்க. என்ன இருக்கணும்? பரிசுத்தம். ஏன் அதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க? அந்தரங்கத்தில் இருக்க கூடாதது பாவம், அந்தரங்கத்தில் இருக்க வேண்டியது. நாளை கர்த்தருடைய பந்திக்கு வருகிற தேவ பிள்ளையே, உன் அந்தரங்கத்தில் என்ன இருக்க கூடாது? பாவம். நாளை கர்த்தருடைய பந்தி எடுக்கிற தேவ பிள்ளையே, உங்க அந்தரங்கத்தில் என்ன இருக்க வேண்டும்? பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். அல்லேலூயா. அதற்காக தான் மனம் திரும்புதல், அதற்காக தான் ரட்சிப்பு, அதற்காக தான் ஞான ஸ்நானம். ஏன்? ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ. அல்லேலூயா. வாசிங்க எசேக்கியேல். அந்தரங்கத்தில் என்ன இருக்கணும்?
அது என்ன இருக்கக்கூடாது? பாவம். என்ன இருக்கணும்? எசேக்கியேல் 7:22, என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன். அந்தரங்கத்தில் பாவம் இருந்தா நான் அவங்கள பார்க்க மாட்டேன். அந்தரங்கத்தில் பாவம் இருந்தா என் முகம் அவங்க பக்கம் திரும்பாது. அந்தரங்கத்தில் பாவம் இருந்தா என்னுடைய கண்கள் அவங்கள பார்க்காது, என் முகத்தை திருப்புவேன். எவ்வளவு அழகா பேசுறார் பாருங்க, கர்த்தர் பேசுறார். என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன். அதனால் என் அந்தரங்க ஸ்தலத்தை, அந்தரங்க, என் அந்தரங்க, உங்க அந்தரங்கம் யாருடைய வீடு தெரியுமா? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. உங்க பாருங்க, உங்க அந்தரங்கத்தை பத்தி ஆண்டவர் பேசினார். என் அந்தரங்க ஸ்தலம். நம்முடைய அந்தரங்கம்லாம் யாருடைய ஸ்தலம் சொல்லுங்க? பேய்களுடைய குடியிருப்பு அல்ல, வானத்தை பூமியை உண்டாக்கின பரிசுத்த தெய்வத்தின் வீடு என் அந்தரங்க ஸ்தலம். அழகா சொல்லுகிறார், என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன். ஏன்? என் அந்தரங்க ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். ஏன்? என் அந்தரங்க ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினார்கள். ஏன்? என் அந்தரங்க ஸ்தலத்தை கரைப்படுத்தினார்கள். ஏன்? என் அந்தரங்க ஸ்தலத்தை பேய்களுக்கு வீடாக மாற்றினார்கள். அதனால் என் முகத்தை அவர்களை விட்டு, அதனால் என் அந்தரங்க ஸ்தலத்தை, வாசிங்க, என் அந்தரங்க ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவார்கள். பரிகாரர் அதற்குள் பிரவேசித்து அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவார்கள். என் அந்தரங்க ஸ்தலம் என்றால் ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஆத்துமா. புரியுதா? குறிப்பு 1. என் அந்தரங்க ஸ்தலம் என்றால் ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்த இருதயம். கடவுளுடைய அந்தரங்க ஸ்தலம் என்றால் தேவன் தங்குகிற வீடு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், நம்ம எல்லாருக்குமே வெளியரங்கம் இருக்கிறது, அந்தரங்கம் இருக்கிறது. இந்த வெளியரங்கம் நமக்குரியது, அந்தரங்கம் வானத்தை பூமியை படைத்த தெய்வத்துக்குரியது. இந்த வெளியரங்க வாழ்க்கை மண்ணுக்கு சொந்தம், அந்தரங்க வாழ்க்கை தேவனுக்கு சொந்தம். இந்த வெளியரங்க வாழ்க்கை புழுவுக்கும் பூச்சிக்கும் கரையானுக்கும் எறும்புக்கும், ஆமென் ஸ்தோத்திரம், புழுதிக்கு சொந்தம். ஆனால் அந்தரங்க வாழ்க்கையோ நித்திய காலமாய் தேவனுக்கு சொந்தமானபடியினால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் அந்தரங்கத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதே. ஹல்லேலூயா. கவனமாக கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஜீவிதத்தில் உங்களுடைய அந்தரங்கத்தை மிக கவனமாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்தரங்கத்தை கெடுப்பதற்காக பல வல்லமைகள் இன்றைக்கு போராடுகிறது. ஹல்லேலூயா. பல ஆவிகள் போராடுகிறது, பல தீய செயல்கள் போராடுகிறது. அப்ப அந்தரங்கத்தில் இருக்கக்கூடாதது என்னது? அந்தரங்கத்தில் என்ன? பாவம். அந்தரங்கத்தில் என்ன இருக்கணும்? பரிசுத்தம். ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், வெளியே போனா ஒரு வாழ்க்கை, வீட்டுக்குள்ள இருக்கும் போது ஒரு வாழ்க்கை, சபைக்குள்ள இருக்கும் போது ஒரு வாழ்க்கை, சபையை விட்டு வெளியே போனா ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவன் கல்யாண வீட்டில் ஒரு வாழ்க்கை, சொந்தக்காரன் கல்யாண வீட்டில் ஒரு வாழ்க்கை, இங்க ஒரு ஜோடிப்பு, அங்க ஒரு ஜோடிப்பு, இங்க ஒரு மேக்கப்பு, அங்க ஒரு மேக்கப்பு, இங்க ஒரு ட்ரெஸ், அங்க ஒரு ட்ரெஸ், இங்க ஃபுல் ட்ரெஸ், அங்க அரகுறை, ஆமென் ஸ்தோத்திரம், முண்டாபெனியன் ட்ரெஸ், இங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை, இங்க ஒரு வாழ்க்கை. இவர்கள் கர்த்தருடைய பந்திக்கு தகுதியானவர்களே அல்ல. எப்பயுமே அந்தரங்கத்தை பரிசுத்த குலைச்சல் ஆகாமல் பாதுகாத்து கொள்ளுகிறவர்கள் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகட்டும். ஹல்லேலூயா. திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் நம்முடைய அந்தரங்கத்தை முகத்துக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தும் போது நம்ம மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? வெளிச்சத்தில் நிறுத்தினா குறைகளை குற்றங்களை எப்படி இருக்கும்? உங்களுடைய அந்தரங்கத்தில் மறைவு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. நம்ம அந்தரங்கத்தில் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் மட்டும் தங்கி இருக்கட்டும். பரிசுத்தம் நமக்குள்ள வாசம் பண்ணட்டும். ஏன் நம்முடைய நாட்களில் தொடர்ந்து ஏன் இந்த 21 நாட்கள் ஜெபம்? அந்தரங்கம் கவனமாக இருக்கணும், அந்தரங்கம் பரிசுத்தப்படணும். அந்தரங்கம் பாருங்கள், நீங்கள் நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த 21 நாளும் நீங்கள் கரெக்டாக ஜெபம் பண்ணி அந்தரங்கத்தை பாதுகாக்கிறீங்கல்ல, இப்போ உங்களுக்கு ஜெபம் இல்லை. இனி சண்டே ஆராதனை தான் சபை ஆராதனை.
அப்ப அந்த இடப்பட்ட நாட்கள்ல பாருங்க, உங்க அந்தரங்கம் இந்த ஜெபத்தின் நாட்கள்ல இருந்த அந்தரங்கத்திற்கும் ஜெபம் இல்லாம இருந்த நாட்கள்ல அந்தரங்கத்துக்கு நிறைய வித்தியாசம் வரும். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் அந்தரங்கம் பரிசுத்த குலைச்சல் ஆகாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. அல்லேலூயா. உங்களுடைய அந்தரங்கம் தேவன் வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய ஆலயம் அது. அல்லேலூயா. உங்க அந்தரங்கத்தில் பரிசுத்தம் கெட்டு போய் விடக்கூடாது. உங்களுடைய அந்தரங்கத்தில் தோல்வி வரவே கூடாது. உங்களுடைய அந்தரங்க ஜீவியத்தில் மிகவும் நீங்க கவனமா இருக்கணும். உங்க அந்தரங்க ஜீவியத்தில் பாவம் நுழைய கூடாது. உங்க அந்தரங்க ஜீவியத்தில் வலு சர்ப்பம் உள்ள நுழைய கூடாது. உங்க அந்தரங்க ஜீவியத்தில் அசுத்தம் உள்ள நுழையவே கூடாது. எக்காரணம் கொண்டு எந்த விதத்திலையும் சர்ப்பம் உங்க அந்தரங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய இடம் கொடுத்துடவே கூடாது. எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தோடு, எப்பொழுதும் ஜெபத்தோடு, எப்பொழுதும் துதியோடு. அதான் 2 நாள் சொல்லி கொடுத்தேன். எப்பொழுதும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல அழகான ஒரு வசனம் இருக்கிறது. விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள். கண்கள் எல்லாம் ரொம்ப அந்தரங்கம் தான், எல்லாம் ரொம்ப கவனம். அல்லேலூயா. சரீரமெல்லாம் ரொம்ப கவனம். கரங்கள், கால்கள், அபயங்கள், அரங்கமும் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த அரங்கம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வெளியரங்கத்தில் பேய்களுக்குரிய காரியங்கள் ஒன்று நம்ம வெளியரங்கத்தில் இருக்கக்கூடாது. பிசாசுக்குரிய காரியங்கள் ஒன்று நம்ம வெளியரங்கத்திலையும் இருக்கக்கூடாது, அந்த ரங்கத்திலையும் இருக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளை இப்படித்தான் இருக்கும். பரிசுத்த ஜாதி, ஆசாரிய கூட்டம், பரலோக வாசி. நம்மளாம் யாரு? பரலோக வாசி. அது பரலோக வாசி எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். இல்லையா? விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள், பொருளாசைகளால் பழகி போன சாபத்தின் பிள்ளைகள். இல்லையா? நம்ம அந்த ரங்கத்தில் அடுகளவு கூட அந்த பொருளாசை என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. நம்ம அந்த ரங்கத்தில் கடுகளவு கூட மயக்கமும் வந்துடவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எப்படி நம்முடைய அந்தரங்கம் பரிசுத்த குலைச்சல் ஆகும் என்று நமக்கு தெரியாததினால், அதான் இயேசு சொன்னார், நீங்க சோதனைக்கு உட்படாதபடி சொல்லுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்ம அந்தரங்கத்தில் பாவம் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாக நம்ம அந்தரங்கத்தில் பாவம் இருக்கலாம். அல்லேலூயா. எப்ப ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து நீ சபைக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்து முத நீ சபைக்குள்ள கால் வைக்கிறியோ, அப்பவே அந்த சபை வாசல்லையே ஞானஸ்நான தொட்டியில தண்ணியில முங்கி வரும்போது உன்னுடைய பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய பாவம், பழைய இருள் இயேசுவின் நாமத்தில் குழிய தோண்டி புதைச்சிட்டு தான் நீ கர்த்தருடைய வீட்டுக்குள்ள கால் வைக்கணும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இல்லையா சொல்லுங்க பார்க்கணும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவினுடைய பந்தி, இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணி அப்பத்தை புசிக்கிற பிள்ளைகள் அந்த ரங்கத்துக்குள்ள பாவம் வரவே கூடாது. அல்லேலூயா. சரி, முதலாவது அந்த ரங்கத்தில் என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அதை குறித்து நிறைய வசனம் சத்தியம் இருக்கு. நம்ம முடிக்க போகிறோம். நாளைக்கு ஆராதனை இருக்கு. ரெண்டாவது அந்த ரங்கத்தில் என்ன இருக்கக்கூடாது? சங்கீதம் 44:21. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாது இருப்பாரோ, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரு. இருதயத்தின் அந்தரங்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது இருதயத்தின் பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்று அந்தரங்க பாவம். இருதயத்தில் பாவம் இருக்கக்கூடாது. மனிதன் முகத்தை பார்க்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம். இருதயம் மகா கேடும், இருதயம் மகா திருக்கும் நிறைந்தது. மகா கேடு உள்ளது இருதயம், மகா திருக்குள்ளது இருதயம். இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் எல்லாம் மனிதனை
தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் சொல்லுங்க பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். முதலாவது அந்தரங்கத்தில் பாவம் இருக்கு. இரண்டாவது இருதயம் பாவம் இருக்காது. இருதயம் கெட்டு போயிட்டா, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. டாக்டர் சொல்றார், உங்களுக்கு ஹார்ட்ல 2 அடைப்பு இருக்கு, உங்களுக்கு ஹார்ட்ல 3 அடைப்பு இருக்கு, உங்களுக்கு ஹார்ட்ல 5 அடைப்பு இருக்கு, அந்தந்த வாழ்வுல எல்லாம் அடைப்பு இருக்கு. டாக்டர் சொல்றார், உங்களுக்கு ஹார்ட்ல 1 அடைப்பு இருக்கு. நீங்க நல்லா கவனிக்கணும். சொன்ன உடனே முகமெல்லாம் கருத்துரும். உங்களுக்கு ஹார்ட்ல பிளக் இருக்கு, உங்க ஹார்ட்ல வந்து அடைப்பு இருக்கு, என்ன நடக்கும்னு தெரியாது. சொன்னதுமே அந்த மனுஷனுக்கு என்ன கருத்துரும் சொல்லுங்க, முகமெல்லாம் கருத்தணும். ஏன்? அப்பவே அவருக்குள்ள என்ன ஆவி வந்துருது? மரண ஆவி. ஆமென். இருதயம் பாதிக்கப்பட்டா ஒரு மனுஷனுக்கு எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. கையை வைத்து லலியா சொல்லுங்க, என்ன நடக்கும்னு தெரியாது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போ உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? உங்க இருதயத்தில் என்ன இருக்கு? அல்லேலூயா. உங்க இருதயம் எப்படி இருக்கு? உங்க இருதயத்தில் என்ன இருக்கு? அல்லேலூயா. உங்க இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வாசிங்க, டக்குன்னு வாசிங்க, ஸ்கிரீன்ல போடுப்பா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம். இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? வரமாட்டேங்குது. விபச்சாரம். இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? வேசித்தனம். இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? அசுத்தம். இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? காமவிகாரம். 20ஆம் வசனம். இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? விக்கிரக ஆராதனை. இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? பில்லிசூனியம். இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? பகைகள். பகைகள். இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? விரோதங்கள். விரோதங்கள். இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? வைராக்கியங்கள். வைராக்கியங்கள். இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? கோபங்கள். கோபங்கள். இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? சண்டைகள். சண்டைகள். இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? பிரிவினைகள். பிரிவினைகள். இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? மார்க்க பேதங்கள். இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? பொறாமைகள். இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? கொலைகள். இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? வெறிகள். இருதயத்தில் என்ன இருக்க கூடாது? களியாட்டுகள். கையை வைத்து நல்லியா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் எங்க இருக்க கூடாது? ஞானஸ்நானம் எடுத்து நாளை திருவிருந்து எடுக்க போற விசுவாசியே, உன் இருதயத்தில் இதெல்லாம் இருக்கவே கூடாது. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நீ இயேசுவின் அப்பத்தை புசிக்க முடியாது, இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ண முடியாது. இதெல்லாம் இருதயம் என்கிற அந்தரங்கத்தில் புதைந்து கிடக்கிற தீய சக்திகள், தீய ஆவிகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம இருதயத்தில் இருக்கும் என்றால் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தருவாரா? கர்த்தர் நம்மளை காண்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உங்களுடைய இருதயத்தில் இருக்க கூடாது. சரி, இருதயத்தில் என்ன இருக்கணும்? 5:22 டக்குனு வாசிங்கம்மா. கலாத்தியர் 5:22. இருதயத்தில் என்ன இருக்கணும்? 22:23. ஆவியின் கனியோ அன்பு. இருதயத்தில் என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. அன்பு. அன்பு. இருதயத்தில் என்ன இருக்கணும்? சந்தோஷம். சந்தோஷம். இருதயத்தில் என்ன இருக்கணும்? சமாதானம். சமாதானம். இருதயத்தில் என்ன இருக்கணும்? நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. இருதயத்தில் என்ன இருக்கணும்? தயவு. இருதயத்தில் என்ன இருக்கணும்? நல்ல குணம். இருதயத்தில் என்ன இருக்கணும்? விசுவாசம். இருதயத்தில் என்ன இருக்கணும்? சாந்தம். இருதயத்தில் என்ன இருக்கணும்? அல்லேலூயா சொல்லுங்க. எது இருதயத்தில் இருக்கணும், எது இருதயத்தில் இருக்கக்கூடாதுன்னு வசனம் வெட்ட வெளிச்சமா இருக்கு. எந்த மார்க்கத்தில் இந்த போதனை இருக்கு? எந்த மார்க்கத்தின் புஸ்தகத்தில் இந்த போதனை இருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஒரே தெய்வம், மனிதனுக்காய் மனுக்குலத்துக்காய் இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த வேத புஸ்தகத்தில் பரிசுத்தவான்கள் எழுதி வைத்த வார்த்தைகள். கர்த்தருடைய திருவிருந்து பந்தியில் வருகிற பிள்ளை இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? இருதயத்தில் என்ன இருக்க வேண்டும்? அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிகளாய் மாறின பிறகு உங்க பழைய சுபாவம் எல்லாம்
அடியோடு அழியட்டும். பழையன எல்லாம் கடந்தன, கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் புதிதாய் மாறட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க யார் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. எந்த இங்க இருந்து 4 மாவடிக்கு 8 மாவடிக்கு 10 மாவடிக்கெல்லாம் போய் பெரிய பெரிய ஊழியக்காரன்ட்ட போய் தலையை கொடுத்து ஐயா என் வாழ்க்கையை பாருங்க, அதெல்லாம் தேவலைங்க. நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஊழியக்காரன்ட்ட போய் மண்டையை கொடுத்து நான் யாருன்னு சொல்லுங்க ஐயா, என் நிலைமை என்னன்னு சொல்லுங்க, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்க இருதயம் என்ன நினைக்குதுங்கிறது கர்த்தர் அறிவார். உங்க அந்தரங்கத்தில் என்ன இருக்கு, உங்க அந்தரங்கத்தில் என்ன இல்லை, உங்க அந்தரங்கத்தில் என்ன இருக்கக்கூடாது, உங்க அந்தரங்கத்தில் என்ன இருக்கணும் என்பதை உங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் அதை போதித்து கொண்டே இருக்கிறார். நீங்க என்ன ஆளு என்பது உங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யும், நல்லா தெரியும். எனவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய நாம மகிமைக்காக பழைய சுபாவங்கள் எல்லாம் அடியோடு மாறணும். அல்லேலூயா. பழைய பாவங்கள் எல்லாம் அடியோடு அழியணும். அல்லேலூயா. பழைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கலப்படம் பண்ணாதீங்க. பிள்ளையா இருக்கலாம், பையனா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், உன் தொப்புள் குடியா இருக்கலாம். அவன் ரட்சிக்கப்படலைன்னா, அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா, அவன் வெளிச்சத்தின் பிள்ளையா இல்லைன்னா நீ போய் என்ன பண்ணாத. கலப்படம் சொந்தம் விட்டுரும், பந்தம் விட்டுரும், ரத்தம் விட்டுரும், பாசம் விட்டுனா ஒரு நாள் கர்த்தர் விட்டுருவார். கலப்படம் பண்ணாதன்னா வசனம். ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையா வந்துட்டா ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இருக்கக்கூடாது, சம்பந்தம் இருக்கக்கூடாது. போங்க, நில்லுங்க, பழகுங்க, பேசுங்க, அன்பு காட்டுங்க. ஒண்டடி மண்டடையா அந்த காரியத்தில் ஆமீன் சொத்தணும். என்ன செய்யறதுன்னு சொல்லி அவங்க பழக்கத்துக்குள்ள உங்களை இழுக்க முயற்சித்தாலும் அந்த கொலகொலத்த வாழ்க்கை, கட்டி இறுகி பிடிச்ச வாழ்க்கை வாழக்கூடாது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய இரத்தத்தினால் பரிசுத்த ஜாதியாய் கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஒன்று, உங்கள் அந்தரங்கத்தில் பாவம் இருக்கக்கூடாது. 2, உங்க அந்தரங்கத்தில் இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது, பாவம் இருக்க. ஒன்று அந்தரங்கத்தில் இருக்கக்கூடாது, 2 இருதயத்தில் பாவம் இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3வது, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக வாசிப்போம். நீதிமொழிகள் 21:14. அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி, வெகுமதி கிஃப்ட். அல்லேலூயா சொல்லுங்க. இது நம்ம சபையில் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். நம்ம சபையில் ரொம்ப கம்மி, அதனால நான் கொஞ்சம் கம்மியா பேசுறேன். ஆமென். மறைச்சி கொடுக்கிற வெகுமதி கிஃப்ட். சொல்லுங்க என்னது? கல்யாணத்துல கிஃப்ட், பிறந்த நாளுக்கு கிஃப்ட், திருமண நாளுக்கு கிஃப்ட். அல்லேலூயா. நீங்க யாருக்கு ஒரு பரிசு கொடுத்தாலும் 10 பேர் தெரிய கொடுங்க, அது பாவம் இல்லை. அல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கணும், பள்ளிக்கூடம் போற பிள்ளையெல்லாம் கவனிக்கணும். அல்லேலூயா. யாருக்கும் தெரியாம அண்ணன் மாதிரி கொடுத்தாரு, மூஞ்சில விட்டு கடாசு. எப்படி கொடுத்தாரு? நிறைய பொம்பளை பிள்ளையெல்லாம் சீரழிஞ்சு சின்ன பண்ணமா, ஏய் எப்படி உனக்கு இது கையில வந்துச்சு? அவர் எனக்கு அண்ணன் மாதிரி, என்ன மாறியோ என்ன காளியோ என்ன பேயோ அண்ணன் மாதிரி கொடுத்தாரு. அக்கா மாதிரி நினைச்சு கொடுத்தா, தங்கச்சி மாதிரி நினைச்சு கொடுத்தா, தம்பி மாதிரி நினைச்சு கொடுத்தா, அன்புல கொடுத்தான், அன்புல கொடுத்தான். மூஞ்சில கொடுத்தா திருப்பி கொடு, வாங்கலையா தூக்கி போட்டு நீ விஸ்கு 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 இயேசு ரத்த ஜெயம் இயேசு நாமத்தின் வீட்டுக்கு வந்துகிட்டே இரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயா. மறைவாய் கொடுக்கப்படுகிற வெகுமதி. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை அம்மா அப்பா உங்க பிள்ளைங்களுடைய வேலைக்கு போற பைய செக் பண்றீங்க? எத்தனை அம்மா அப்பா உங்க பிள்ளைங்க செல்போனை செக் பண்றீங்க? எத்தனை அம்மா அப்பா உங்க பிள்ளைங்க கொண்டு போற ஸ்கூல் பைய கொட்டி பாக்குறீங்க? பாத்திருக்கீங்களா? அப்படி யாராவது கொட்டி பாத்திருக்கீங்களா? வெரி குட். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போற பேக்க கொட்டி பார்க்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள் மேல உள்ள சந்தேகத்தில் இல்ல, தீய வல்லமைகள் தீய சக்திகள் உள்ள வந்துடக்கூடாது என்று முன்கூட்டியே எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. பார்க்கணும். இது என்னது?
இது என்ன இந்த பேனா எங்கிருந்து வந்துச்சு? நான் வாங்கி கொடுக்கலையே. யார் வாங்கி கொடுத்தா? ஒரு மாதிரி இழுக்கும். அது ஒரே அடி செவுட்ல தோடு பிச்சு கையில வந்துடும். ரத்தத்தோட பிச்சு இழுக்கிற இந்த பொருள் எப்படி வச்சு? அது கிளாஸ்ல உள்ள அண்ணன், அந்த தம்பி, அங்கிள், அந்த மாஸ்டர், ஏய் உன் பாடசாலை புத்தக பேக்குள்ள யார் கொடுத்த கிஃப்டும் உள்ள வரக்கூடாது. முத எங்க வரும் தெரியுமா? பைக்குள்ள வரும். அப்புறம் எங்க வரும்? மனசுக்குள்ள வரும். அப்ப வாழ்க்கை என்ன ஆகும்? சின்ன கைய வைத்த நல்லியா சொல்லுங்க. இது ரொம்ப நம்ம சபையில இல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிறந்த நாள் சொல்லி யார் ஒரு மறைமுகமான ஆமென் கீ செயினா இருக்கட்டும், எந்த செயினா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், என்ன கருமமா இருக்கட்டும், ரப்பரு, கயிறு, ஆமென், ஏதோ ஒரு மோதிரம், எதா இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைய அந்த சபைக்குள்ள கால் வச்சுட்டியா, மறைமுகமா யாரு உனக்கு எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் அதை திருப்பி கொடுத்துரு. அவங்க வாங்கலையா, ஓப்பனா கொண்டு வந்து அம்மா, டாடி, மம்மி இங்க பாருங்க இதை கொடுத்தாங்க, இந்தாங்க பிடிங்க, நீங்களாச்சு அவங்களாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் நீ கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவன். இயேசுவின் இரத்தம் சிந்தி விலை கொடுத்து அவருக்காக வாங்கி இருக்கிறார். சொல்லுங்க. நாலாவது அந்தரங்கம் 2 கொரிந்தியர் 4:2. 2 கொரிந்தியர் 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை, வெட்கமான அந்தரங்க காரியம். அல்லையா சொல்லுங்க. சொல்லுங்க என்னெல்லாம் சொல்லிருக்க. ஃபர்ஸ்ட் என்னது? அந்தரங்கத்துல பாவம் இருக்க கூடாது. அடுத்து இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது? பாருங்க. மூணாவது அந்தரங்கமான பரிசு பொருட்களை என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. நாலாவது வெட்கமான அந்தரங்க காரியங்களை நான் வெறுத்து நடவாமலோ. எப்படி நடக்க கூடாது? தந்திரமா நடக்காமலும், வசனத்தை பைபிள் வசனத்தை கரெக்டா பேசணும். அல்லேலூயா. வேத வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. கவனிங்க. 1. நான்காவது வெட்கமான அந்தரங்க காரியம். உங்களை வெட்கப்படுத்துகிற அந்தரங்க காரியங்கள், உங்களை அசிங்கப்படுத்துகிற அந்தரங்க காரியங்கள், உங்களை கேவலப்படுத்துகிற, குற்றப்படுத்துகிற, உங்க மதிப்பை இழக்க பண்ணுகிற அந்தரங்க காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் உடையணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய அந்தரங்க காரியங்கள் உங்களை சமுதாயத்தில் என்ன செய்ய வைக்கும் தெரியுமா? வசனத்தின்படி சொல்லுங்க. என்ன செய்ய வைக்கும்? வெட்கப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க அந்தரங்கத்தை உடைச்சு இயேசுவின் இரத்தத்தில் கழுவனா, இந்த அந்தரங்க காரியம் எல்லாம் உங்களை சமுதாயத்தில் தலைகுனிய வைக்கும். உங்களுடைய அந்தரங்க காரியம் வெட்கம். அந்தரங்க காரியங்கள் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை 4 பேருக்கு முன்னால என்ன செய்ய வைக்கும் சொல்லுங்க? வெட்கப்பட வைக்கும். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை வெட்கப்படுத்தும் அநாகரிக அந்தரங்கம், உங்களை 4 பேருக்கு முன்னால வெட்கப்படுத்துகிற ஸ்டைல், வெட்கப்படுத்துகிற ஆடைகள், வெட்கப்படுத்துகிற அலங்காரங்கள், உங்களை வெட்கப்படுத்துகிற அநாகரிகமான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகண்டு போகட்டும். கையை உயர்த்தி நல்ல சொல்லுங்க. உன் பாவம் உன்னை வெட்கப்படுத்தும். உன் பாவம் உன்னை தலைகுனிய வைக்கும். உன்னுடைய பாவம் உன் பெயரை கெடுக்கும். உன் பாவம் உனக்கு நாங்களும் சபை மக்களும் என்ற தெய்வமும் வைத்திருக்கிற மதிப்பை பேரோடு விழுத்தும். உன் பாவம் உன் பிள்ளைகளை உனக்கு கை நீட்ட வைக்கும். தெரியுமா உங்களுக்கு? தகப்பன் பாவம் செஞ்சிட்டு இருந்தா அடிக்கிறது யார் தெரியுமா? யார் அடிப்பா? தகப்பன் பாவம் செஞ்சா அடிக்கிறது யாரு? அடிப்பான், செவிட்டுல போடுவான் 2. இல்லையா? பொண்ணு என்ன பண்ணும்? எட்டி உதைக்கும். உன்னுடைய பாவம் நீ பெத்த பிள்ளைகளை கை நீட்ட வைக்கும். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் உலகத்தில் இன்னைக்கு என்ன செய்யுது? பைபிள்ல உள்ளதான் நடக்குது. அல்லேலூயா. பெத்த பிள்ளைக்கு முன்னால வெட்கப்படுத்துகிற வாழ்க்கை. அல்லேலூயா. கட்டின கணவனுக்கு முன்னால வெட்கப்படுத்தப்படுகிற வாழ்க்கை, கட்டின மனைவிக்கு முன்னால வெட்கப்படுத்தப்படுகிற வாழ்க்கை, சமுதாயத்திலே தலை குனிய வைக்கிற எந்த ஒரு கிரியையும் உன் ரகசிய அறைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? மறைவு என்ன செய்யக்கூடாது? அந்தரங்கத்தில் இந்த பாவம் என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை வெட்கப்படுத்துகிற எந்த பாவமும் உங்க அந்தரங்கத்தை விட்டு இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அகற்றணும். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆனபடியினால் கர்த்தருடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் பானம் பண்ணி புசிக்க போற தேவ பிள்ளையே, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை காண்கிற தேவன். அல்லேலூயா. அவர் முதலாவது எண்ணத்தை காண்கிறார், நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார். எல்லாம் முழங்கால் படியிட்டு தயவாய் கண்களை மூடி அன்புள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை கழுவும் சுவாமின்னு சொல்லுங்க, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுங்க, என்னை சுத்திகரியும் என்று சொல்லுங்க, உங்க இரத்தத்தால் என்னை கழுவும்னு சொல்லுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்தரங்கத்தில் இருக்கிற பாவம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாதோ அது விலகட்டும். இருதயத்தில் என்ன இருக்கணுமோ அது உள்ள வரட்டும். ரகசியமான வெகுமதிகள் இருந்தால் அதை தூக்கி போட்டுறேன். இனிமே நான் அதற்கு அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா. என்னை வெட்கப்படுத்துகிற எந்த அந்தரங்கமான காரியமும் எனக்குள்ள வர இனி அனுமதிக்க மாட்டேன். இன்றைக்கு ஒரு முடிவு தீர்மானம். என்னை கழுவும் ஆண்டவரே, வாயை திறந்து ஸ்தோத்திரம். இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா ரத்தமே, விலையே ரத்தமே, குற்றமில்லா ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா கொடூர அந்தரங்க பாவங்கள் நம் இயேசுவின் ரத்தமே, மகா வியாகுல வேதனையா வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே, மகா வியாகுல வேதனையாய் வேர்வை ரத்தமாய் வெளிவந்தது. இயேசு ரத்தமே 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 சொல்லுவோம். பின்னால கையை தட்டி சொல்லுவோம். இலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா பிரதான ஆசாரியனாய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே, மகா பிரதான ஆசாரியனாய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே. கைகளை தட்டி விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா ரத்தமே, விலையேற வல்லமை கழுவும் ஆண்டவரே, குற்றமில்லா ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்த. கைகளை தட்டி இயேசுவின் ரத்தம் ஜெயம். அந்தரங்கத்தை கழுவி சுத்திகரிக்கிற ரத்தம் ஜெயம். இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிற ரத்தம் ஜெயம். மனசாட்சியை சுத்திகரிக்கிற ரத்தம் ஜெயம். வெளியரங்கத்தையும் அந்தரங்கத்தையும் பரிசுத்தப்படுத்துகிற ரத்தமே ஜெயம் 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 ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம். எங்கள் தகப்பனை கழுவின இயேசுவின் ரத்தம் ஜெயம். எங்கள் தாயை கழுவின இயேசுவின் ரத்தம் ஜெயம். எங்கள் கணவனை கழுவின இயேசுவின் ரத்தம் ஜெயம். மனைவியை கழுவின இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிள்ளைகளை கழுவின இயேசுவின் ரத்தம் ஜெயம். சபைகளை கழுவின இயேசுவின் ரத்தம் ஜெயம். விசுவாசிகளை கழுவின இயேசுவின் ரத்தம் ஜெயம். எங்கள் வீடுகளை கழுவி சுத்திகரித்த இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்துக்கு மாம்சத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படி எங்களை கழுவின இயேசுவின் ரத்தத்துக்கு ஜெயம் 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 உண்டாவதாக. ஆமென். ஜெபிப்போம்.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே,